ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அன்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட மரியாதை முக்கியம். சோ இது எங்க எப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அவங்க திருப்பி நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. நாம எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்துதான் மத்தவங்க நம்ம கிட்ட நடந்துப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. மரியாதைனா என்ன, ரெஸ்பெக்ட்னா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் அடிப்படையில இருந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த கல்வின்ற இடத்துல இருந்து சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஆனா சில காலகட்டங்கள்ல மார்க் அதிகமா எடு, ரேங்க் கார்டு ரிப்போர்ட் கம்மியா இருக்குது, அடுத்தது மார்க் வச்சுதான் காலேஜை வச்சுதான் வேலையை வச்சுதான் பணம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை வளர்க்கக்குள்ள அந்த இடத்துல ரெஸ்பெக்ட், அன்பு இதெல்லாம் இப்ப உள்ள காலகட்டங்கள்ல உள்ள பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அப்போ நம்ம எங்க இருந்து நம்ம விட்டோம் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அடிப்படையிலே நம்ம அதெல்லாம் விடுறோம். அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இப்ப இதனுடைய இந்த வீடியோவோட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இப்ப அடுத்தடுத்து வர ஜெனரேஷன்ல படிப்பு, மார்க், வேலை, பணம் அப்படின்னு பார்க்காம நல்ல ஒரு போதனையான கல்வின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம அடிப்படையிலேயே போதிக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புறேன். எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அவங்க திருப்பி நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. விருந்தோம்பல்னா என்ன, ஒருத்தவங்களை பார்த்தோன்னா உடனே புன்னகையோட அவங்கள்ட்ட பேசுறது, அந்த விஷயம். நிறைய விஷயங்கள் இப்ப நிறைய எல்லாருமே மிஸ் பண்றாங்க. இப்ப உள்ள கல்வியோ காலகட்டங்களோ அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டு ஒரு வேகமா எதையோ தேடி மேல 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 போற மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்குது. சோ இது மூலமா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அடுத்தடுத்து வர தலைமுறைகளுக்கு நாம கல்வினா என்ன, அதை அடிப்படையிலேயே விருந்தோம்பல், அன்பு, மரியாதை இதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கல்வியும் சரி, வீட்லயும் சரி அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல விரும்புறேன். சோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். இதனால நம்ம ஒரு ஆள் குவி சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்லைன்னு நம்ம நினைக்கிறத விட, இந்த வார்த்தைகள் நாளைய தலைமுறை என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்கக்குள்ள கொஞ்சம் யோசித்தால் கூட எனக்கு அது சந்தோஷம்தான். மனித நேயம்னா என்ன? இப்போ காசு இருந்தா அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, காசு இல்லைன்னா அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, ஆட்டோக்காரவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, ஹோட்டல் சர்வரா இருந்தா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, இதே 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாக்கா அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, ஒரு மேனேஜர் லெவல்ல இருந்தா அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, பேங்கிங் லைன்ல இருந்தா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது. சோ இது சமுதாயம் அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை உண்டு பண்ணி எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு மனித நேயம் இல்லாத ஒரு பணத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து அதுக்கான ரெஸ்பெக்ட கொடுக்கக்கூடிய ஒரு இதுவா மாறி இருக்குது. இப்போ வேலை செய்யறவங்களும் சரி, மேல இருக்கிறவங்களும் சரி, இருவருமே மனிதர்கள். 2 பேரையுமே ஒரே தட்டுல தராசு போல வச்சு மனித நேயத்தோட நம்ம ரெஸ்பெக்ட் நாம கொடுக்கக்குள்ள கண்டிப்பா அதுக்கான பலன் உங்களுக்கு திருப்ப அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. தலைமுறையினருக்கும் இதை நம்ம போதிக்கக்கூடிய ஒரு அடிப்படையில இருந்து கல்வியில இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.